சரி, இன்றைக்கி சும்மா தானே இருக்கோண்டு இரும்பு கடை பக்கம் போனேன். அங்கே நமக்கு ஒரு செல்லு கிடச்சிது. இது ஒரு பழைய மாடல் நோக்கியா செல்லு. இதை வெறும் 50 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். இந்த 50 ரூபாய்க்கு வாங்கின செல்லு எதுக்காவது ஆகுமான்னு சொல்லி பார்க்கலாம். முதல்ல இந்த மொபைலை ஆன் பண்ணி பார்க்கலாம். ஆன் ஆகுதான்னு பார்க்குறதுக்காக நான் ஒரு மீட்ரு வச்சுருக்கேன். அந்த மீட்டரில் ப்ளஸ்ஸை இந்த செல்லோட ப்ளஸ்லையும் மைனஸை இந்த செல்லோட மைனஸ்லையும் கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் ஆன் பண்ணி பார்க்குறேன், ஒன்றும் வரல. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ஷாக்காக என்ன பண்ணுறது, சரி வேறு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு அதை கலட்ட ஆரம்பித்தேன். செல்லை கலட்டுறதுக்கு நம்ம வச்சுருக்கிற வெப்பன்ஸை எடுத்து அதை கலட்டிக்கிட்டோம். அந்த போர்டை தனியாக ரிமூவ் பண்ணிக்கிட்டோம். அந்த போர்டை பார்த்தாக்கா ரொம்ப அழுக்கு. அந்த அழுக்கெல்லாம் எப்படியாவது நம்ம க்ளீன் பண்ணணும். அதனால் நம்ம டிஸ்பிளே எல்லாத்தையுமே மெதுவாக ரிமூவ் பண்ணிவிடுவோம். டேமேஜ் இல்லாமல் ரிமூவ் பண்ணிக்கிடுவோம். டிஸ்பிளே ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த போர்டில் பார்த்திங்கன்னா ஐபிஏ சொல்யூஷனை நல்லா ஒரு முக்க மூணாட்டை அடிச்சுட்டு நல்லா ப்ரெஷ்ஷை வச்சு கரகரன்னு தேய்ச்சிட்டோம். தேய்ச்சி எடுத்துக்கிட்டு பார்த்தோம்னா அதை கொஞ்சம் நேரம் காய வச்சிடணும். ஒரு 5 நிமிஷம் அதை காய விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அது நல்லா ட்ரை ஆகிடும். அந்த ஈரம்லாம் ட்ரை ஆன பிறகு மறுபடியும் நம்ம எடுத்து அந்த மொபைலை மறுபடியும் பழைய மாதிரியே மாட்டிக்கலாம். இப்போ அந்த போர்டிலேருந்து கலட்டின டிஸ்பிளே பேனல் எல்லாத்தையுமே நம்ம மாட்டிக்கிறோம். அந்த போர்டில் உள்ள டிஸ்பிளே மாட்டிட்டு ஸ்க்ரூ எல்லாத்தையும் போட்டுக்கிறோம். பேனலில் போட்டுட்டு வெளி பேனல், அதாவது அதோடைய அவுட்ரு பேனலையும் மாட்டிக்கிறோம். மாட்டிக்கிட்டு நம்மக்கிட்ட அதுக்குன்னே இருக்கிற மீட்ரு, நம்ம ஆல்ரெடி அதை வச்சு ஆன் பண்ணி பார்த்துருந்தோம். அதே மீட்டரை வச்சு நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம். அந்த மீட்டரில் இருக்கக்கூட ப்ளஸ் லைனை இந்த செல்லோட ப்ளஸ் லைன்லையும், அந்த மீட்டரோட மைனஸ் லைனை இந்த செல்லோட மைனஸ் லைனில் கனெக்ட் பண்ணிக்கிட்டோம். இப்போ ஆன் பண்ணி பார்க்குறோம். கான்டாக்ட் சர்வீஸ். உள்ளே போகலை, ஆனால் ஆன் ஆகுது. ஓ மை காட். இதை மாதிரி பழைய செல்ல சில நேரங்களில் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம பேட்டரி வச்சு ஆன் பண்ணி பார்க்கலாம். பேட்டரி வச்சு ஆன் பண்ணி பார்க்கும்போது வருதான்னு பார்க்கலாம். வந்துருச்சுன்னா சக்ஸஸ் தான். ஆன் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஆன் ஆயிடுச்சு. 100% நம்ம சக்ஸஸ் பண்ணிட்டோம். இந்த நோக்கியா மொபைல் இப்போ நல்லா ஒர்க்கிங்கில் இருக்குது. உங்கள் யாருக்காவது இந்த மொபைல் தேவைப்பட்டால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.